அரசியல் யதார்த்தம் ஒன்று சார்பாக நான் மல்லிஷன். இன்று நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற விடயம் என்று சொன்னால் இலங்கையின் கோட்டைகள் இரண்டு. அதாவது யாழ்ப்பாண கோட்டை, அடுத்தது காலிக்கோட்டை. தென்பகுதியில் காலிக்கோட்டையும் வடபகுதியிலே இந்த யாழ்ப்பாண கோட்டையும் காணப்படுகிறது. இரண்டுமே கிட்டத்தட்ட வரலாற்று அடிப்படையில் ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிணைந்ததாக அல்லது ஒரே காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 20-30 வருட இடைவெளியில் கட்டப்பட்ட இரண்டு கோட்டைகளாக காணப்படுகின்றன. பரப்பளவிலும் சரி, அதனுடைய வடிவ அமைப்பிலும் சரி கிட்டத்தட்ட ஒரே வடிவமுடையவையாகவும் பார்ப்பதற்கு மிக அழகானவையாகவும் இந்த கோட்டைகள் காணப்படுகின்றன. அந்த வகையில் இந்த ஒல்லாந்தரால 1588 பிற்பட்ட காலப்பகுதியிலே கட்டப்பட்ட இந்த கோட்டைகள் இன்று யாழ்ப்பாணத்திலும் காலியிலும் ஒரு சுற்றுலாத்துறையை ஈர்க்கக்கூடிய ஒரு முக்கிய தலங்களாக காணப்படுகின்றன. அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னால் இதுல காலிக்கோட்டை என்பது காலங்காலமாக உலக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடியதாகவும் ஈர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு இடமாகவும் அது இருக்கின்றது. கிட்டத்தட்ட நாளொன்றுக்கு 25,000க்கு மேற்பட்ட மக்கள் செல்கின்ற ஒரு இடமாகவும், உள்பகுதியிலே 1000க்கு மேற்பட்ட மக்கள் வசிக்கின்ற ஒரு பிரதேசமாகவும் காலிக்கோட்டை காணப்படுகிறது. ஆனால் எமது யாழ்ப்பாண கோட்டையை எடுத்து சொன்னால் யாழ்ப்பாண கோட்டை ஒரு அடிமை சின்னமாக மட்டுமே இந்த பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. உழைவரும் வசிப்பதும் இல்லை. வருகின்றவர்கள் கூட அதனுடைய வெளியிலே நின்று அந்த கட்டத்தை பார்த்து விட்டு போகின்ற ஒரு இடமாக மிக பாரிய நிலப்பரப்பை விழுங்கி வைத்திருக்கின்ற ஒரு இடமாகத்தான் இந்த யாழ்ப்பாண கோட்டை காணப்படுகிறது. இவ்வாறு இந்த கோட்டை பாதுகாக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. என்னன்னு சொன்னால் இலங்கையில இந்த இரண்டு கோட்டைகளையுமே ஒரே அரச நிறுவனம் தான் மேற்பார்வை செய்கின்றது, கட்டுப்படுத்துகின்றது. அப்படி இருக்கும் பொழுது காலிக்கோட்டை மக்கள் பாவனைக்கு பாவிக்கக்கூடியதாக அங்கே சுற்றுலா பயணிகளுக்கான அங்காடிகள், அதே மாதிரி விளையாட்டு திடல்கள், அதாவது இலங்கையினுடைய கிரிக்கெட் மைதானம் கூட, காலி மைதானம் கூட இந்த கோட்டையை அண்மித்ததாக தான் காணப்படுகிறது. அதாவது கோட்டைக்கு உள்ளே இல்லை, ஆனால் கோட்டையை அண்மித்த, அதாவது ஒரே வேலியை பகிர்கின்ற இடத்துல இந்த மைதானம் காணப்படுகிறது. இதற்கூட ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த கோட்டையை பார்ப்பதற்காக, ரசிப்பதற்காக படையெடுத்த வண்ணம் இருக்கின்றார்கள். அதே அழகையும் அதே விஸ்தீர்ணத்தையும் கொண்ட எங்களுடைய யாழ்ப்பாண கோட்டை எந்த நிலையில் இருக்கின்றது உங்கள் எல்லாருக்கும் எதையும் சொன்னால் வெறுமனே ஒரு கட்டடமாக யாருமே அதை என்ன சொல்றது, தங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையில இந்த கோட்டை காணப்படவில்லை. என்ன சொன்னால் அவ்வளவுக்கு இறுக்கமான அரச துறையினரால் கட்டுப்படுத்தப்படுகின்றதா இருக்கின்றது. அதாவது யாழ் மாநகர சபை எல்லைக்குள்ள அது இருந்தாலும் அதில் அந்த இந்த கோட்டை விடயத்தில் எந்த மாற்றங்களை அல்லது இதை ஒரு மக்கள் ரசிக்கக்கூடிய இடமாக, சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடமாக, அதுக்கேற்ற மாதிரியான அங்காடிகள் அல்லது ஒரு பொழுதுபோக்கு கட்டடங்களை அமைப்பதற்கு எந்த விதமான அனுமதியும் இந்த இல்லை. ஆனால் இதுக்கு எதிர்மறாக காலிக்கோட்டைகளை நிறைய என்ன சொல்றது, வெளிநாட்டு பயணிகள் ரசிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கென்றே பல்வேறு அங்காடிகள் பார்த்தா தெரியும் சொன்னால் அவர்கள் உள்ளே தங்கி செல்வதற்கான சகலவிதமான ஏற்பாடுகள் காலிக்கோட்டையில் இருக்கின்றது. ஆனால் நமது யாழ்கோட்டையில இல்லை. இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு சொன்னால் எப்பொழுதுமே ஒரு நட்சத்திர விடுதி போல இந்த காலிக்கோட்டை காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் யாழ்ப்பாண கோட்டை என்பது எப்பொழுதுமே ஒரு இருண்ட பிரதேசமாக காட்சியளிக்கின்றது. இதுல உங்களுக்கு ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு எப்பொழுதுமே நாங்கள் இந்த கோட்டையை ஒரு மிகப்பெரிய இடத்தினை கிட்டத்தட்ட உட்பகுதி 52 ஏக்கர், அதோட அதன் சுற்று வட்டாரம் செய்த கிட்டத்தட்ட 80 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு இந்த இடத்துல கோட்டையில ஒரு பயன்பெற்ற விதமாக ஒரு இடத்தை விளங்குகின்ற ஒரு இடமாக இருக்கு.
இதை வந்து இப்போ நமது யாழ் மாகாண அதாவது வடபகுதியின் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் வந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய வகையிலும் வந்து இதை அபிவிருத்தி செய்யறதுக்கான நடவடிக்கைகளை வந்து எடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இதற்கான அழுத்தங்களை வந்து எங்களுடைய அரசியல்வாதிகள் முதல் கொண்டு ஜாழ் மாநகர சபை வந்து இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெறுமனை அவர்களாகவே எடுக்க வேண்டும் இல்லாமல் சில விஷயங்களை விடயங்களை நாங்கள் தான் முன்னிறுத்தி கொண்டு செல்ல வேண்டிய தேவைப்பாடுகள் முன்னிறுத்தி கொண்டு செல்லும் பொழுதுதான் அதுக்கான அழுத்தங்கள் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு மட்டங்கள் வந்து எழும் பொழுது இதற்கான ஒரு தீர்வு ஒன்று வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இல்லைன்னு சொன்னால் தனியாக ஒரு அரச நிறுவனமே வந்து இதை வந்து என்ன சொல்றது மக்கள் பாவனைக்கு இல்லாமல் வந்து அவர்கள் இதை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறதால எங்கள் பிரதேசத்துக்கு வந்து எந்த பிரயோசனம் இல்லை. இதை ஒரு அடிமை சின்னமாக வைத்து இருப்பதில் வந்து யாருக்குமே உடன்பாடும் இல்லை. இதைத்தான் கடந்த காலங்கள் போராட்ட வரலாற்றிலேயே பார்த்தோம்னு சொன்னால் இந்த அடிமை சின்னமே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அரசியல் போராட்ட தலைமைகளுடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் காலம் முடிந்து இப்பொழுது இது விரும்பி விரும்பாமலோ இந்த கோட்டை எச்சம் இங்கே இருக்கின்ற வகையில் வந்து இதை வந்து நாங்கள் முக்கியமாக எங்களுடைய பிரதேச நலனுக்காக பயன்படுத்த வேண்டும். இல்லைன்னு சொன்னால் இது ஒரு அடிமை சின்னமாக வைத்திருப்பதற்கு வந்து யார் எங்களுக்கு வெளியில் இருக்கிறவர்கள் முயலலாம். ஆனால் நாங்கள் இதில் வந்து தெளிவாக இருக்கணும். விரைந்து இந்த கோட்டையை வந்து வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு பிரதேசமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மாத்திரமே இல்லை எங்களுடைய பிரதேசத்து மக்களும் விரும்பி வந்து பார்த்து செல்கின்ற ஒரு திடலாக வந்து இதை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். இதற்கான முன்மொழிவுகளை மாநகர சபை எடுக்க வேண்டும். அதே போல வந்து எங்களுடைய அரசியல்வாதிகள் அரச துறையினர் வந்து இதில் கவனம் செலுத்தி அடுத்தடுத்த காலங்களில் நடக்க இருக்கின்ற இலங்கை அரசு அதிபருடனான கூட்டங்களிலும் சரி அல்லது முக்கிய அரசியல் பிரபல சந்திப்புகளும் சரி இதை முன்னிறுத்தி செயல்பட்டால் எதிர்காலத்தில் எங்களுடைய வடபகுதியின் உல்லாச பயணத்துறை வந்து மிக பெரிய அளவில் வளர்ச்சி அடைவதற்கு இதுவும் ஒரு அடிப்படையாக இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு விடயத்தோடு உங்களை சந்திப்போம். நன்றி.